அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 21:16-17. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த உடனே இந்த இஸ்மவேல் அவனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் பார்த்த உடனே ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் நீர் புறம்பே தள்ளும். இப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப வேதனை. ஆனாலும் ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து தோள் மேலே வச்சு பிள்ளையும் அப்படி அவட்ட கொடுத்து அனுப்பி விடுகிறார். அப்போ இவ பெயர் சபாவிலே அந்த வனாந்திரத்தில் போய் அலைந்து திரிகிறாள். ஆனால் அவளுக்கு அந்த துருத்தியில் உள்ள தண்ணி செலவழிந்து போச்சு. பிள்ளை அல்றதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப வேதனையோடு அதை எப்படி சாகிறத நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தூரத்தில் விட்டுட்டு தனியாக அவள் கதறி அழும்போது அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். நாம் என்ன சூழ்நிலையில் இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ நம்முடைய சத்தத்தை கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் தன்னுடைய மகனுக்காக அழுதாள். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கதறுகிறீர்களா? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மனம் போன போக்கிலே வாழ்கிறானே, மனம் போன போக்கிலே பிள்ளை வாழ்கிறாளே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு அதற்காக கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது ஜெபிக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய தொழில் காரியங்களிலே பலவிதமான சிக்கல்கள் இருக்கும்போது அதற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையின் நிமித்தமாய், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்பதின் நிமித்தமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவர். நீங்கள் எங்கு இருந்து, எப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி கதறும்போது உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அந்த ஆகார் மூலமாகவே இஸ்மவேலுக்கு திருமணம் செய்து வைக்க கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை அவளுக்கு காண்பித்தார். அவள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி கதறி அழுகிறோமோ ஆண்டவரே, அந்த காரியங்களிலே எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாய், தங்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்களின் நிமித்தமாய், தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தாறுமாறான வாழ்க்கை நிமித்தமாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு கதறுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தை கேட்டு நீர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடியால் மை துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் நீரூற்றை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ.